எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸி நம்பர். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 11th குவார்ட்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து எல்லோரும் 5 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க. இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் அதுவும் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? எல்லோரும் வந்து ஒன் வேர்டு வந்து ஃபஸ்ட்டு கம்பல்சரி படிங்க, ஓகேவா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லோரும் 5 இயல் இருக்கிற மனப்பாட பாடலை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. யூகத்தின் பாடல், நன்னூல் பாயிரம், காவியம், குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், இங்கே ஒரு திருக்குறள், ஓகேவா? 5வது இயல்லே ஒரு திருக்குறள் இருக்குது, 3வது இயல்லே திருக்குறள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் மனப்பாட பகுதி நல்லா படிச்சுக்கோங்க. ஒன் வேர்டு கம்பல்சரி படிக்கணும். இப்போ வந்து இயல் 1ல் இருக்கிற கொஸ்டின் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். குருவினா, சிறுவினா, இலக்கண பகுதியில் இருக்க கொஸ்டினையும் இலக்கணம் படிச்சுட்டு வந்து அதுக்கு பின்னாடி இருக்க கொஸ்டினையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களாகவே படிச்சிருங்க, ஓகேவா? அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. இலக்கணம் படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்க ஒன் வேர்டு, அதுக்கப்புறம் இப்போ கொஸ்டின் ஆன்சர் வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். குருவினால் வந்து பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதேவ் பார்வையை குறிப்பிடுக, ஓகேவா? அது மாதிரி சிறுவினால் வந்து வில்வரத்தனம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? நூல் ஒன்றின் முகவரையில் இடம்பெற வேண்டுமென நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறார்? எண்ணுயிர் தமிழ் என்பேன் என்னும் தலைப்பில் நீவிற் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. நெடுவினால் வந்து நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்துரைக்க. தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வோடும் முத்துலிங்க தீட்சிதர் திணைப்பாகுபாடு எவ்வாறு இணைப்படுகிறது, ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு 5 இயல் உங்களாடி படிக்க முடியாட்டாலும் ஒரு 4 இயலாவது கம்பல்சரி படிச்சுக்கோங்க, ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து தமிழாக்கம், பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க, இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் நல்லா கம்பல்சரி படிச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து வந்து மொழியோடு விளையாடு, பத்தியப்படுத்தி வினாக்களுக்கு விடையளிக்க, இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இயல் 2ல் இருக்க கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். இயல் 2ல் இருக்க கொஸ்டின் ஆன்சர் என்னென்னா, இலக்கண பகுதியில் இருக்க கொஸ்டினை வந்து நீங்கள் நல்லா கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இலக்கண பகுதியில் இந்த பொறுத்துக்கள்லாம் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மனப்பாட பகுதி நல்லா பார்த்துக்கணும், ஓகேவா? அடுத்து வந்து ஒன் வேர்ட்ஸு. அடுத்து இதில் வந்து தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின இத்தொடரில் பொருள் யாது? அடுத்து வந்து அலர்ந்து பகுபத உறுப்பு இலக்கணம் வந்து நீங்கள் கம்பல்சரி எல்லாத்துலேயும் படித்தே தான் ஆகணும், ஓகேவா? காற்றின் தீராத பக்கங்கள் எதனை எழுதி சென்றது? அடுத்து வந்து சிறுவினா வந்து வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமாகுமா நம் கருத்தினை எழுதுக. காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது? சலசவாவில் செங்கலில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்குக. அடுத்து வந்து ஐங்கருநூறு பாடல் சுட்டும் திணை முதல் பொருள் கருப்பொருள் அட்டவணைப்படுத்துக, ஓகேவா? நெடுவினா வந்து சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையை என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவிர் அறிந்தவற்றை தொகுத்துரைக்க, ஓகேவா? இந்த வினாக்களுக்கு விடையளிக்க. தமிழாக்கம் தருக. இங்கே வந்து மயங்கொலி சொற்கள், ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நயம் பாராட்டுக, ஓகேவா? நயம் பாராட்டுக வந்து எல்லோரும் எல்லா பாடத்துலையும் படிக்கணும் கம்பல்சரி. அடுத்து வந்து இயல் 3ல் வந்து குருவினை வந்து கோட்டை என் சொல் திராவிட மொழியில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? காவடி சிந்து குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்திகள் யாது? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? சிறுவினால் வந்து மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டு விவரிக்க. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. இப்போ இங்கே இருக்கிற பகுபத உறுப்பு இலக்கணம் நீங்கள் வந்து எல்லாமே படிக்கணும். புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குறட்பாக்களை குறிப்பிடுக, ஓகேவா? நெடுவினா வந்து
இயற்கையோடு ஏய்ந்து வாழ்வு நடத்தி தமிழர்களின் வாழ்வில் இருப்பிடங்கள் பெயர்களும் இயற்கையோடு ஏய்ந்ததே இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க. வாடிவாசல் கதை. ஓகேவா, இந்த வாடிவாசல் கதையை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே வந்து வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, தமிழாக்கம் செய்க. ஓகேவா. அடுத்து வந்து இதில் இருக்க திருக்குறளில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் வந்து என்னென்னா, ஒன் வேர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் நல்லா கம்பல்சரி படிச்சிருங்க. ஓகேவா. அடுத்து வந்து குருவினால் வந்து தீயினால் சுட்ட புண் என்று நாவினால் சுற்றவனு என்று வள்ளுவர் கூறுவனு ஏன்? மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகையான் கண்படின். இந்த கொஸ்டின் சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? சிறுவினால் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. குறப்பா பயின்ற ஒரு மணி வந்து எல்லோரும் நல்லா படிச்சிருங்க. அழகீட்டு வாய்ப்பாடு தருக. அழகீட்டு வாய்ப்பாடு கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா. இதில் வந்து நெடுவினால் வந்து 2 கொஸ்டின்மே. கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புவறிதல் அதிகாரம் வழி நிறுவுக. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. ஓகேவா. அடுத்து வந்து 4வது பாடம். 4வது பாடத்தில் கொஸ்டின் ஆன்சர் வந்து என்னென்னா, ஒன் வேர்டு வந்து எல்லோரும் கம்பல்சரி படிக்கணும். அடுத்து வந்து இதில் இருக்க குருவினா வந்து என்னென்னா, ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறையை குறித்து குறிப்பு வரைக. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் மலை பூக்களை என்ன சொல்கிறார்கள் யார்? எண்ணுபவர்கள் யார்? கொழுஞ்சு ஒரு புணர்ச்சி விதி தருக. சிறுவினால் வந்து சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. ஓகேவா. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவு முழுக்கும் யாண்டு இருந்தால் கொள் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. அப்படியே இதில் இருக்கிற நெடுவினா வந்து 3 நெடுவினாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்டான. பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபொழி கல்வி. தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நாட்டாயிடம் இருந்து கூறுக. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை? ஓகேவா. இந்த கொஸ்டின்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேவா. இலக்கண பகுதியில் வந்து கொஸ்டின் வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினையும் வந்து நீங்கள் எல்லாம் கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா. இலக்கிய நயம் பாராட்டுக, பத்தியை படித்து பொருள் எழுதுக. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கம்பல்சரி படிச்சிருங்க. அடுத்து வந்து இயல் 5. இயல் 5ல் வந்து உங்களுக்கு திருக்குறளில் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, பாடப்பகுதியில் இருக்குது. ஓகேவா. திருக்குறள் இருக்க ஃபஸ்ட்டு பாடப்பகுதியில் இருக்க ஒன் வேர்டு கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்துடலாம். மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம். அனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஓகேவா. உறுப்பிலக்கணம், பகுபத உறுப்பிலக்கணம் வந்து கம்பல்சரி படிக்கணும். அடுத்து வந்து சிறுவினால் வந்து அனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்துக்காட்டுக. ஆசிரிப்பாவின் பொது இலக்கணத்தில் எவையின் 4 குறிப்பிடுக. அடுத்து வந்து மேகத்திடம் கூறுவது போல் தோழி தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி. இதில் வந்து தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை அனந்தங்கர் என்பதை நிறுவுக. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமனப்புல வர்ணிக்கும் தொகுத்து எழுதுக. பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை விவரிக்க. ஓகேவா. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தமிழாக்கம் கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா. திருக்குறள் இருக்க கொஸ்டின் ஆன்சர் வந்து மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன யாவை? எப்போதும் மருந்தும் தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். உருவாணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவன யாவை? நெடுவிழாவில் வந்து வாழ்வில் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குறட்பாக்கள் சிலவற்றை காட்டுரையாக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து மனப்பாட செயல் நல்லா படிச்சுக்கோங்க. ஒன் வேர்டு கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேவா. மொழியாக்கம், பழமொழிகள், ஓகேவா, அந்த மாதிரி கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. கலைச்சொற்கள், இந்த மாதிரி இருக்க வந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 12th வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டிருக்கிறேன். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரியா. அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா. அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மாதிரி நானும் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை எப்பயுமே கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ.